அதோ மலைக்கு நடுவுல பில்டிங் ஒண்ணு தெரியுதா? அது ஒரு அகத்தியர் கோவில். அந்த இடத்துக்கு தான் இப்ப நாம நடந்தே போக போறோம். தென்காசி மாவட்டம் மேக்கரையில சுமார் 2500 அடி உயரத்துல அடர்ந்த வனப்பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த அகத்தியர் கோவில். இங்க வர்றதுக்கு சரியான பாதை வசதியோ வாகன வசதியோ கிடையாது அப்படிங்கறதால கீழ இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் காட்டு வழியா நடந்து வர மாதிரி தான் இருக்கும். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமை, அடர்ந்த வனப்பகுதி, மயான அமைதி, மாசில்லாத சுத்தமான காற்றுன்னு இப்படி இயற்கையின் அழக ரசித்தபடி இந்த பாதையில நடந்து போனோம். இங்க இருந்து பார்க்கையில பண்பொழி திருமலை குமார சுவாமி கோயில் வியூ சூப்பரா தெரிஞ்சது. 1 hour ட்ரெக்கிங்க்கு பிறகு அகத்தியர் கோயில ரீச் பண்ணிட்டோம். 100 படி ஏறி கோயிலுக்கு உள்ள வந்தோம்னா வனமகா கணபதி நம்மளோட களைப்ப போக்கி வரவேற்கிறாங்க. அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் படி ஏறி போனோம்னா சூரியன், சந்திரன், குரு, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய்னு இந்த மாதிரி 9 நவகிரகங்களும் காட்சி தந்துட்டு இருக்கு. நவகிரகத்துக்கு மேல அகத்திய மாமுனிவர் அருள்பாலிக்கிறாரு. அகத்தியரோட சந்நிதியில உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு வெளியே வந்ததும் மைண்ட் ஃபுல்லா அப்படியே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. இந்த கோயில் வளாகத்துல யானை உருவத்துல பெரிய பாறை ஒண்ணு சுயம்புவா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த பழங்குடி மக்கள் இந்த பாறையை தான் வனகணபதியா வணங்கி வந்திருக்கிறாங்க. இந்த பாறைக்கு கீழே தான் அகத்தியருக்கு சிவபெருமான் கல்யாண காட்சி தந்த இடமும் இருக்கு. மன அமைதியை விரும்புறவங்க மேக்கரை அகத்தியர் கோயிலுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வாங்க. இது மாதிரி தென்காசி சுத்தி இருக்கிற அதிகம் அறியப்படாத இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தென்காசி லைஃப் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.